அஸ்ஸலாமு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே வந்து இவங்க பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. லைக் துணி யாருக்கோ எடுத்து குடுத்துட்டு, அது வைக்கும்போது மேலேருந்து கீழ விழுந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. லேசான ஃப்ராக்சர் தான்னு சொல்லிட்டு, கட்டு போட்டு வச்சுருந்தாங்க நான் வர வரைக்கும். அதுக்கப்புறம் நானும் இவங்களும் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க போகும்போது தான் தெரிஞ்சுச்சு, அந்த போனே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கட்டு போட்டா அது சேராதுன்னு. அதுக்கு வந்து லைட்டா ஒரு சர்ஜரி மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் வந்து நாங்க 2, 3 ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம். நாங்க ரெகுலரா பண்ற டாக்டர் வந்து வெக்கேஷன் போயிட்டாரு. வீட்டு பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா, அங்கேயே பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அதே மாரி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஹாஸ்பிட்டல் கெடச்சிச்சு. அங்க வந்து அன்னைக்கு வந்து சர்ஜரிக்கு வந்து எல்லாமே எழுதி குடுத்துட்டாங்க. வந்துருங்க, அட்மிட் ஆயிருங்க, நம்ம சர்ஜரி பண்ணிடலாம். ஒரு சின்ன சர்ஜரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்தாச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரு கொஞ்ச நேரம் தான் சொன்னாங்க. சர்ஜரி வந்து ஒரு 1 ஹவர் அவ்வளோதான் இருக்கும்னு. ஆனா இவங்கள 4:00 கூட்டிட்டு போனவங்க 8:30க்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க அந்த சர்ஜரி முடியவே. அல்ஹம்துலில்லாஹ் சர்ஜரி பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. இந்த வீக் டெலிவரி பண்ணுற ஆர்டர்ஸ்லாம் வேறு கொஞ்சம் என்கிட்ட இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படி ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்தனால எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னே ஒரு பக்கம் யோசனையாக இருந்துச்சு. சரி அல்லாவோட நாட்டம் இருந்துச்சுன்னா அது டெலிவரி ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி இங்கே வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நான் வீட்டில் போய் கொஞ்சம் என்னால் எவ்வளோ முடிக்க முடியுமோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 2, 3 ஹவர்ஸில் வந்து அந்த 2 ட்ரெஸ்ஸையும் முடிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா டெலிவரி பண்ணணும் அப்படின்னு. கையில தைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் சும்மா தானே இருப்போம், அங்கே எடுத்துகிட்டு போய் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நிறைய டைம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான், இப்போது சரி இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.